ஹலோ கைஸ், முதல்ல பார்வதியோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து இப்போ வரைக்கும் ஒன்றுமே நடக்கல. அப்படி ஏன்னு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். சோறு தானே திங்கிற, எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. தள்ளி விட்டுட்டு இந்த அப்படி அடியெல்லாம் கொடுத்துட்டு ஆனா எப்படி அது கேட்க தோணுது? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. முகமூடி என்ன ஒரு முகமூடி எல்லாம் கேட்கும், ஆனா கேட்காத மாதிரியே இருக்கிறது. நான் ஒரு வில்லத்தனம். லேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் கனிய கட்டை இடிக்குதே நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி என்னமோ தாய்மைத்துவம் பயங்கர கால்குலேட்டிவா தான் இருக்காங்க. பயங்கர கனிய காணும். சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ், పర్సనల్ టార్గెట్. ఏంటి ఏం చేస్తున్నావు? வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரா? ஆகா இதத்தாண்டா நாங்க உங்களுக்கு என்ன பாஸ்? நான் இங்க தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன? இங்க வாங்க. வாங்கங்கட்ட உங்க வேலைய மட்டும் பாருங்க. நீ சும்மா அம்மா வந்துரு. போடாடே. இதுக்குள்ள பிள்ளைய பெத்து விட சொன்னா எல்லாம் குட்டி சாத்தானையும் ராப்பையையும் பெத்து விட்டு வீதியில மேய விட்டுருக்கானுங்க. மேய சபரி, நீங்க இந்த போட்டியில இருந்து வெளியேற்றப்படுறீங்க. என்ன போனக்கு என்ன நான் என்ன பண்ணணும்? என்ன மேட்டர் வேணும்? பயப்படணுமா? பயம் வரலையடா. முகரைய பார்த்தா பயம் வர மாட்டேங்குது. எனக்கு என்னன்னா இவங்களுடைய டாக்ஸிக் லெவலை கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் ஓகே தான். ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் விஷம். யாரு? எஃப்ஜே, பிரவீன், சபரி. இன்னைக்கெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா சபரி வெளியே விட்டு போனது. கேரளா ஜால்ரா போறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக். அவரது வெக்கங்கட்ட பிள்ளைகளா அவங்க கத்துறது எல்லார்ட்டையும் அந்த பேசுறது அந்த மாதிரி. என்ன எதுவுமே தெரியாம ஒப்படியாங்கற. நானும் பார்வதி சொல்றேன், திவாகரன் கூட ஒரு ரேம்ப் வாக் பண்ணுன்னு சொன்ன போது அவ்வளோ ஒரு பின் வாங்கினாங்க. என்ன பயம் உங்களுக்கு திவாகரம் நடக்குது? ஏன் எதுக்காக? ரீசென்ட்லி வந்து ரொம்ப அப்படியே அந்த பாசம் அப்படியே மலருது அவங்களுக்குள்ளார. என்னன்னு தெரியல. ரொம்ப அவங்க யோசிச்சு நான் ஒரு லேப்ல இருக்க எலின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குப்பையெல்லாம் என்னால எடுக்க முடியாது. வீட்டு வேலை பாக்குறவங்க தான் அதை பண்ணணும். என்னால அந்த குப்பையை எடுத்து போடுறதெல்லாம் பண்ண முடியாது. வர முடியாது, உன்னால முடிஞ்சது பாரு. அவசரமா நீ வந்தது வர முடியாது. என்ன பண்ணுவேன்? உனக்காக நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். என்னால பண்ண முடியாது. ஒரு வாட்டி கத்துன கொன்னுடுவேன். சாப்பாடு கொடுக்கறாங்கல்ல, உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா? உனக்கு சாப்பாடு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பேசிட்டு புரியுதா புரியலையா? ஊரே குத்திட்டு இருக்கானுங்க. நீ அப்ப கூட பண்ண மாட்டியா? புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. பார்த்தீங்களா, இவங்க பயண வீடியோவில் என்னத்தை போடுவாங்கன்னே தெரில. பூராமே கத்துறதா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க.